ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹரி. வெல்கம் பேக் டு ஆம்னிவர்ஸ் பிச் தமிழன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிளுங்க. அப்புறம் ஃபியூச்சர் அப்புறம் எல்லா வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சைபர்னஸ்கி A to Z மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம க்ரூமிங் பார்ப்போம். க்ரூமிங் என்ன எதுக்கு பண்ணுறோன்னா, க்ரூமிங் பண்ணலாட்டியும் சைபர்னஸ்கி டாக் இருக்குல்ல, சிக் எடுத்து ஒரு மாதிரி அன்னிஸ்டியாக ஃபீல் பண்ணும். நம்ம ஊரில் வளர்க்கும்போது அதுக்கு வேர்த்து அதுக்கு நிறைய டிசீஸ்லாம் வருங்க. க்ரூமிங் பண்ணலாட்டி இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. க்ரூமிங் பண்ணலாட்டி முடியெலாம் உதிர்ந்துட்டே இருக்கும். அதனால் அதுக்கு க்ரூமிங் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. இப்படி தாங்க இருக்குது க்ரூமிங் பண்ண டாகு. பப்பி வளர்ந்தக்கப்புறம் இப்படி க்ரூமிங் பண்ணுவாங்க சம்மர் சீசனில். க்ரூமிங் பண்ணுறதுக்கு சீப்பெல்லாம் இருக்குது கடையில் தனியாக. பெட் ஷாப்பில் போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வீக்லி ஆர் மந்த்லி கன்ஃபார்ம் மந்த்லி பண்ணி எடுத்து விட்டீங்க க்ரூமிங் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. செகண்ட் என்ன பார்க்க போனால் வேக்சினேஷன். எல்லா டாக்கும் வேக்சினேஷன் போடுறதாங்க. சைபர்னஸ்கி போடணும். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்லாம் வேக்சின் போடல. ஏங்க சைபர்னஸ்கி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்கு வந்து இம்யூனிட்டி இருக்குன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு சைபர்னஸ்கி வந்து சைபீரியாலேருந்து கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக நம்ம வேக்சின் போட்டு தாங்க ஆகணும். அப்புறம் பார்த்தா டிவார்மிங் பற்றி நம்ம பேச போகிறோம். டிவார்மிங் என்னப்பா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டிவார்மிங்காக ஒரு டேப்லெட் கொடுக்கணுங்க. நீங்கள் வெட்டினரி கன்சல்டன்ட் எடுத்துக்கோங்க. டிவார்மிங் பண்ணி டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னா டாக் வந்து எதை கண்டதை திங்கும், அது உடம்புக்கு சேராமல் போயிடும். இப்படி சேராமல் போகுதுன்னா அதுக்கு வந்து டிவார்மிங் கொடுத்திங்கன்னா அது வந்து வயிற்று சுத்தம் பண்ணி நாம் எப்படி பூச்சி மாத்திரை போடணும், அது மாதிரி அதுக்கு டிவார்மிங் பண்ணணும். சைபர்னஸ்கியோட இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, அது ஒரு ஒர்க்கிங் ப்ரீடுனா டெய்லி நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகணும். வீக்லி ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணணும். அதுக்குன்னு தனி பேஸ்ட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து பாத் பண்ணணும். வீக்லி டெய்லி பண்ணலாம். அதுக்கு கெனல் ஷாம்பூலாம் இருக்குது. ஷாம்பூ சோப்பாக தான் நீங்கள் போடணும். நம்ம சோப்பெலாம் போட்டிங்கன்னா அதுக்கு ஸ்கின்னெல்லாம் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் கெனல் வாஷ் தாங்க நீங்கள் வீடை கழுவணும். வேறு இதெல்லாம் போட்டிங்கன்னா அது நக்குச்சுன்னா அது உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் சில பேர் எப்படின்னா நாயம் வாங்கணுமா, சரி இந்த வீட்டில் கட்டி போடு, சோறை போடு, அப்படிலாம் இருக்கக்கூட. சைபர்னஸ்க்கு வந்து ஒரு ப்ளேஃபுல் டாகுங்க. அது எல்லாத்தையும் எதிர்ப்பாகும். இப்போ உங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்சிச்சு, உங்கள் மேலே பாசமாக இருக்கும், நீங்கள் இதோட பேசாட்டி ஒரு மனசு அது அஃபெக்ட் ஆகும். நீங்கள் அதனால் சைபர்னஸ் கூட 1 hour விளையாடுங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் டெய்லி வளர்க்கணும். 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் சொல்லி 1 மணி நேரம் ஒதுக்கி இது கூட விளையாடுங்க. ஒரு அழகுக்காண்டி வளர்த்து இது பண்ணுறத விட ப்ளேஃபுல்லாக பார்த்துக்கணும். அமெரிக்கா ஃபாரினில் எப்படின்னா, அதில் வந்து 2 hours தான். 2 hours விட்டு இது கூட நாங்கள் எப்பயும் இருந்தால் தான் டாகை கொடுப்பாங்களாம் கான்ட்ராக்ட் எழுதி. அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து நல்லா தான் இருக்கும். சைபர்னஸ்கி வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊரில் ப்ரீடு பண்ணாலுமே ஒரு 10 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வாங்குங்க. அப்புறம் நீங்கள் ஃபேன் போடுங்க. ஸ்வெட் ஆகக்கூடாது பார்த்துட்டு ஃபேன் போட்டாலும் இப்போ ஏசிலாம் போடணுன்றாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஃபேன் போட்டே நீங்கள் வளர்க்கலாம். டாக் எப்படின்னா கொஞ்சம் ப்ளேஃபுல் டாக் தான், நல்ல டாகு. சைபர்னஸ்க்கு வந்து நீங்கள் ரோட்டுன்னு கேர் பண்ணிகிட்டே இருக்கணும். டயட்லாம் கொடுக்கணும். கரெக்டாக நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும் டைமுக்கு. காலையில் 1 கப்பு காலையில் பெடிகிரி போட்டிங்கன்னா நைட்டு வந்து சிக்கன் அந்த மாதிரி போடணும். அப்புறம் நடுவில் வந்து பிஸ்கெட்ஸ் நிறையா அது இருக்குது, நீங்கள் அதை தான் கொடுத்துக்கலாம். ஏன் அதை சாப்பிடணும், நம்ம ஊருக்கு சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறீங்க. நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா அது சப்ளிமெண்ட் எடுத்து தான் உங்களுக்கு உடம்பிடும். அந்த மாதிரி தான் டாக் நீங்கள் வந்து ஒரு 10% டாகை பார்க்கணும். 100% உங்களுக்கு வீட்டில் இருக்க ஒரு இதாக கூட பார்த்துக்கலாம், ஒரு மெம்பராக கூட பார்த்துக்கலாம். நான் சொன்ன மெயின்டெனன்ஸ் உங்களால் பண்ண முடியாது. எங்கள் நாயை வாங்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் வாங்கி அந்த நாய்க்கும் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம், மெயின்டைன் பண்ண முடியாமல் ப்ளீஸ் வாங்காது.